செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அது வித்தியாசமான கதையா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை இனிமே அது செகண்ட் ஹாஃப் அழைய வந்துருச்சு. எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. யதார்த்தமா இருக்கு நடிப்பு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். ஹாய், என் பேர் ஆஷா. நானும் நடிச்சிருக்கேன் கமெண்ட் லவ் ஸ்டோரி படத்தில். படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். தேட்டரில் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி படம் தான். சாங்ஸ்லேருந்து ஸ்கிரிப்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி மூவி பார்த்துட்டு வரேன். மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதை வந்து கமாண்டோவாக ஒரு லவ் ஸ்டோரி வந்து எப்படி இருக்குன்றதை நல்லபடியாக எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேமிலிஸும் பார்க்குற ஸ்டோரி தான். மறக்காமல் ஃபேமிலிஸோடு வந்து பாருங்கள். Sir, it's a tribute to the commandos and even to the Jawans, soldier, Sainikudu, Sainiki, எல்லாக்குமே சார் சூப்பராக வந்திருக்கு படம் ஃபுல்லாகவே. மியூசிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதில் காஸ்டிங் இப்போ தான் நியூ ஃபேஸஸாக இருக்குது, பட் குட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. படம் வந்துட்டு திகட்டவே இல்லை. அண்ட் இட்ஸ் எ நியூ கான்செப்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி. ஈவன் தோ இட் இஸ் அங்கங்கே கமர்ஷியல் இருந்தால் கூட பட் இட்ஸ் மெலோடியஸாக நல்லா போயிருக்கு சார். ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரின்றது நல்லாவே தெரியும். படம் பார்க்கலாம் சார். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்தே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு வித்தியாசமான காதல் கதை. வித்தியாசமான காதல் கதை. கமாண்டோஸ் தேசபக்தி, தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் அஸ். அதெல்லாம் மீறி அவங்களுக்குள்ள காதல் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. எல்லா காதலுமே எல்லா இடத்துலையும் போய் டைரெக்டாக சேர்ந்துருது இல்லை. இங்கே காதல் டைரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமையே அந்த காதலை இன்டெப்த் கொண்டு போயிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் அருமையாக இருக்குது. ஒவ்வொரு சீன்லேயும் கண்ணில் தண்ணி வரவழைக்குது. பியூட்டிஃபுல். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய மூவி. அண்ட் யூத்து மால் போகலாம், அது இது என்னென்னமோ டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு மூவி பார்த்தா தே வில் கெட் தட் என்தூசியாசம், பேட்ரியாட்டிசம் நிச்சயமாக கொண்டு போய் சேரும். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைப்படத்துக்கு பார்க்க வந்திருக்கோம். ஓகேவா? கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைப்படத்துக்கு பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு என்றைக்குமே நிலச்சி நிற்கும். கண்டிப்பாக வரும்போது எல்லோரும் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ராஜா சார் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்குது. உண்மைக்கும் சார் சொன்ன மாதிரி தான். எல்லோரும் கையில் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துருங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது படம். எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ. நல்லா தானே இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் படம் அதானே வெறுப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஒரு கமாண்டோ இறந்துட்டாருன்னா அவங்க அடுத்து அவங்களோட வாரிசு கொண்டு வருது. அவர் எப்படி இருந்தார், அவன் பையன் படிப்பான் அந்த கதையை. அதான் கதை. நல்லா தான் இருந்தது. பரவாயில்ல, பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஆக்ஷன் கம்மி தானே. ஆக்ஷன் ஃபுல்லாக லவ்ஸு சாங் தான் மோஸ்ட்டாக இருந்தது. ஒரே வாட்டி அவர் சாவரத்தை மட்டும் தான் சண்டை சீன் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கலாம். போதான் நினைக்கிறேன். மக்கள் நினச்சா நடக்கும். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு நடக்காது. அதானே இப்போ மெசேஜ்னா, இப்போ ட்ரூவான லவ் ஸ்டோரினா, இப்போ கமாண்டோ இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொடர்பே இருக்காது. இப்போ அவங்களோட குழந்தை பெற்றுக்கணும், அவங்க நினைப்பிலே இருப்பாங்க. அதனால அவங்களோட டிஎன்ஏ ஏதோ ஒன்று எடுத்து வச்சு குழந்தை பெற்றுப்பாங்க. அதான் நான் கதை. அவங்க வந்து அவங்க பையன் எப்படிலாம் வளர்ந்தா அவங்க பேரண்ட்ஸை பற்றி சொல்லுவாங்க. அதானே நல்லா தானே. ஒரு டைம் பார்க்கலாண்ணா. படம் நல்லா இருக்குது. மெசேஜ் வந்து இப்போது பார்டரில் வேலை பார்க்குறாங்களா ஆர்மி மேன் வந்து அவங்க இறக்குறாங்க. அவங்க இறந்த பிறகு இந்த அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒய்ஃப் வந்து அடுத்த வாழ்க்கை இருக்குது. அவங்க குழந்தை இருக்குது. அது போர் அடிக்கும் போகுது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். ரெண்டுமே பேலன்ஸ்டாக தான் இருக்கு. கமாண்டரின் லவ் ஸ்டோரி நல்ல ஸ்கிரிப்டு. அது எப்படின்னா ஒரு புதுமையான ஸ்கிரிப்டு. எல்லாம் நம்ம ஃபுல்லாக இராணுவ படத்தையாக பார்த்துட்டு இருப்போம். அடில் தடில் வெடிக்கிறது, போகிறது, வர்றது, சுடுறது. பட் ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி. ஸ்கிரிப்டை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதோடைய வசனங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கவிதை ஒரு இடத்துலையும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு சிப்பிக்குள்ளே இருக்க முத்து எப்படி வருதுன்றதுக்கு ஒரு சின்ன டைலாக் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. எல்லாம் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். படம் பார்த்தா இதோடைய ரிசல்ட் தெரியும்.
தேட்டருக்கு வாங்க. அதோடைய உழைப்பு ரொம்ப சிறப்பு. இந்த படத்தில் பண்ண எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.